வணக்கம். இந்தியாவில் உள்ள சில அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சில கஷ்டங்கள் வரும். அதாவது அரசியல்வாதிகளுக்கும், மக்களுக்கு மட்டும் இது இல்லை. இன்றைக்கி நீ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும். டோட்டலாக இப்போ இந்தியாவை ஆளுகின்ற கட்சி இல்லாமல் இருக்கிற மாநிலத்தில் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மேற்குவங்கம், இந்த மாதிரி சில மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை ஆளுகின்ற கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்குது சில மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களோ, அமைச்சர்களோ, எம்பிக்களோ எல்லாரும் நாளைக்கு நீங்களும் நாடு கடத்தப்படுவீர்கள். அந்த சூழ்நிலை வரும். அதனால் வெறும் மக்களை மட்டும்தானே, முஸ்லீம்களை மட்டும்தானே நாடு கடத்துகிறாங்க, முஸ்லீம்களை மட்டும்தானே இல்லாமல் செய்கிறாங்கங்கிற எண்ணத்தில் எதுவும் பொறுமையாக இருந்துடாதீங்க. ஏன்னாக்கா ஏற்கனவே திரும்பவும் விசிகா தலைவர் திரும்பவும் இதை பற்றி பேசியிருக்காரு. நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக அகதிகளாக, சிறைக்கைதிகளாக நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள். உங்களை ஒரு முகாமில் போட்டு அடைச்சி தான் வைப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ கூட ஹரியானாவில் உள்ளவங்களை கொஞ்சம் பேர்த்த கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பயங்கரமாக ஒரு தீர்வு நடக்கும். இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும். ஆகையால் அந்தந்த மாநில கட்சிகள் மக்களோட நல்லபடியாக பணியாற்றி மக்களோட சேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சு நீங்கள் திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் தான் வரணும், கர்நாடகத்தில் அதே காங்கிரஸ் வரணும், மேற்கு வங்கத்தில் அந்த அம்மா வரணும், தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக வரணும், ஆந்திராவில் பாலுகின்ற ஆட்சியே வரணும். இந்த மாதிரி சில மாநிலங்களில் அவங்க தான் வரணுங்கிறது ஒரு முடிவாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னத்தான் ராகுல் காந்தி அவர் எவ்வளோ மூச்சு போட்டாலும், எவ்வளோ நடப்பாயம் நடந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. காரணம், நீதி செத்து போச்சு. அவர் என்ன ஆதாரம் கொடுத்தாலும் நீதி செத்து போய் தான் கிடக்குது. வலுவான ஒரு ஆதாரம் கொடுத்தாலும் நீதி செத்து போய் கிடக்குது. அதுக்குண்டான ஆதாரம் வரல, அதுக்குண்டான தீர்ப்பு வரவே இல்லை. ஆகையால் அனைத்து அரசியல்வாதிகளும் சொல்கிறேன், மக்களுக்கு நீங்கள் எதையுமே செய்கிறத நிப்பாட்டிடாதீங்க. உங்களுடைய அரசியல்வாதிகள் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி பணிவாக வேலை செய்ய சொல்லுங்கள். மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி வேலை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா மக்களை அவங்களும் சின்ன அரசியல்வாதி கூட மக்களை கேவலமாக தான் நினைக்கிறான். அவங்க அந்த பூத்து கமிட்டி கூட பூத்து ஏஜென்ட்னு சொல்கிறாங்களா, அவங்க கூட மக்களை கேவலமாக தான் நினைக்கிறான். எத்தனையோ பேர் கையெழுத்து தெரியாமல் வர்றாங்க, ஓட்டு கையெழுத்து போட தெரியல, இது எழுத தெரியல, அது எழுத தெரியலன்னு வரதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நீ வச்ச ஆளா, நான் பொழுதுனைக்கு இங்கேருந்து வேலை பார்க்க வந்திருக்கேன், ஏதோ உங்களுக்காண்டி உதவி செய்ய வந்திருக்கேன். நீ வச்ச ஆள் கிடையாது. நிற்கினாலும் இல்லைனாட்டி போ. அப்போ அந்த ஓட்டு திமுக ஓட்டு போகுது, கன்ஃபார்ம் உள்ள திமுக ஓட்டு போகுது, ஆளுங்கட்சியோட ஓட்டு போகுது. விசிகால உள்ளவங்களையும் சொல்கிறேன், பொறுமையாக கையாளுங்க, பொறுமையாக வேலையை பாருங்கள். அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும். இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நீங்கள் தோற்றிங்கன்னா
என்ன தண்ணி குடித்தாலும் திரும்ப வரவே முடியாது. அதுதான் உண்மை. இது தமிழக முதலமைச்சருக்கு நான் ரொம்ப பணிவாக தெரிவிச்சுக்கிறேன். இது முதலமைச்சருக்கு மட்டும் இல்லை, டோட்டலாக உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன். அனைத்து கட்சி அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன். ஒழுங்காக பொறுமையாக வேலையை பார்த்து மக்களோட இணைஞ்சு அன்போட வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நாம் தான் ஜெயிப்போம். அதில் பகையை உண்டு பண்ணிக்கிட்டே நம்ம கட்சிக்குள்ளே நம்ம பகையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான். அது கஷ்டம் வந்து சாதாரண உங்களுக்கு எனக்குங்க தான் முடிஞ்சு போச்சு. அங்கே சிஎம்கே கஷ்டம் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு துரும்பு பெருசாக போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு சிஎம் எப்படின்னாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளும் வர முடியாது. அவ்வளோதான். பணிவாக எல்லாத்துலேயும் மக்கள்கிட்ட நடந்துங்க. பணிவான வேலைகள் செஞ்சு கொடுங்க. இது பெரிய கஷ்டம் வரும். நாளைக்கு வர்றதை இன்னைக்கு உங்களால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது. நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கோவப்பட்டு பேசினோம்னாக்கா அது வேறு மாதிரி ஆயிரும். என்னால் பேச முடியல. அதை உண்மையை இப்போ தெரியப்படுத்திடுறேன். ஆமாம். நன்றி, வணக்கம்.